வானமதுர தாக்குதல் நடத்தின ரஷ்யா. உக்ரைனில் பல லட்சம் பேர் பாதிப்பு. அமெரிக்காவை குறிவைக்கிறதா ரஷ்யா? தயாராகும் ஒரஷ்னிக் ஏவுகணை. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் கடந்த சில வாரங்களில் மீண்டும் உச்சமடைஞ்சிருக்கு. இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா நள்ளிரவு நேரத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய தாக்குதலால் பல லட்சம் உக்ரைன் மக்கள் இருளில் மூழ்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பான வீடியோ ஒன்றுமே இணையத்தில் வைரல் ஆகி வருது. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது அந்த வீடியோ. ரஷ்யா உக்ரைன் இடையே பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களாக மோதல் நிலவி வருது. இதற்கிடையில் சில காலம் அமைதியான சூழல் நிலவிய போதில் இப்போ கூட மீண்டும் பதற்றம் அதிகரிச்சிருக்குது. மேற்குலக நாடுகள் தங்கள் நாட்டினுடைய நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி அளித்த நிலையில்தான் இந்த பதற்றம் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான காரணமாக இருந்து வருது. இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய அதிபர் புதின் சில பகீர் எச்சரிக்கைகளையுமே விடுத்திருக்கிறாரு. அதாவது தாக்குதல் குறித்து உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் உள்ள 3 கட்டளை மையங்கள் தான் முடிவெடுப்பதாகவும் அந்த மையங்களை புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலம் தாக்க போவதா புதின் அச்சுறுத்தியிருந்தார். இது உக்ரைனுக்கு பெரிய பரபரப்பாக இருந்தது. உக்ரைன் நாட்டினுடைய எனர்ஜி கட்டமைப்பை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனால் உக்ரைன் நாட்டினுடைய மின்சார சப்ளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்க நிலையில் அங்கே பல லட்சம் மக்கள் இருளில் தள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது கரண்ட் இல்லாத நிலை இருக்கு. அதாவது சுமார் 90க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் சுமார் 100 ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இப்போ நடத்தியிருக்குது. இந்த தாக்குதலில் தான் உக்ரைன் நாட்டினுடைய எனர்ஜி கட்டமைப்பு மிக கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான வீடியோ தான் இணையத்தில் வைரலாக பரவி வருது. அதில் பார்த்தோம் அப்படின்னா இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் வானத்தில் பறந்து வர்ற ஏவுகணைகள் கண்ணை பறிக்கிற வகையில், அதாவது இடி விடுவது போல சரமாரியாக ஏவுகணைகள் பாய்கிறது. இது பார்க்கறதுக்கே பயமாக இருக்கிற நிலையில் உக்ரைனுடைய எனர்ஜி கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் உக்ரைன் நாட்டில் இப்போ கடுமையான குளிர் சூழல் நிலவுற நிலையில மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதால ஹீட்டர்களை கூட பயன்படுத்த முடியாத நிலையில அந்த நாட்டினுடைய மக்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கரண்ட் எதுவுமே இல்லாத நிலையும் அங்கே இருக்கு. மேற்குலக நாடுகளுடைய ஏவுகணைகள் மூலம் தங்கள் நாட்டிற்குள்ள உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதலை நடத்துவதாக ரஷ்யா ஏற்கனவே கூறியிருந்தது. ரஷ்யா உக்ரைன் இடையே பார்த்தோம் அப்படின்னா 3 ஆண்டுகளாக போர் தொடரும் நிலையில சமீப காலங்களில் போர் பதற்றம் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இதற்கிடையே தான் ரஷ்யாவுடைய ஒரஷ்னிக் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஏவுகணையால அமெரிக்காவுடைய 9 இராணுவ தளங்களை தரைமட்டமாக்க முடியும் அப்படிங்கிற தகவலுமே வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெறும் 25 நிமிடங்கள் 25 நிமிடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏவுகணையால அமெரிக்காவுடைய 9 இராணுவ தளங்களை தாக்க முடியும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது அமெரிக்காவுக்குமே ஒரு பெரிய சவால் அப்படின்னுமே பார்க்கப்படுது. இந்த ஒரஷ்னிக் ஏவுகணை அப்படிங்கிறது ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லும். அதாவது மாக் 10 அப்படின்னு அதை சொல்றாங்க. உக்ரைன் நாட்டினுடைய ராணுவ தரப்புல ஏவுகணைகள் குறித்த தகவல்களை சொல்றாங்க. ஒரஷ்னிக் ஏவுகணை அப்படிங்கிறது மாக் 10 வேகத்தில், அதாவது மணிக்கு 12,300 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். அதாவது வினாடிக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3.40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மாக் 10 வேகத்தில் இந்த ஏவுகணை செல்லுது அப்படிங்கிறதால இதனை இடைமறித்து தாக்குவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சுட்டிக்காட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணையால அதிகபட்சம் 5,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்குமே தாக்குதல் நடத்த முடியுமா? அப்படி பார்த்தா இந்த ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா ஐரோப்பாவுடைய பெரும்பான்மையான இடங்கள் மட்டுமின்றி அமெரிக்காவுடைய மேற்கு கடற்கரை பகுதியிலுமே தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா மட்டுமின்றி பிற நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய 9 பாதுகாப்பு படை தளங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளை இந்த ஏவுகணையால குறிவைத்து தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2100 கிலோமீட்டர் தொலைவில் குவைத்தில் இருக்கிற அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தை இந்த ஏவுகணையால 11 நிமிடத்தில் தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல 2500 கிலோமீட்டர் தொலைவில் பஹ்ரைனில் இருக்கிற அமெரிக்காவுடைய 5வது கடற்படை தளம் மற்றும் 2400 கிலோமீட்டர் தொலைவில் அலாஸ்காவில் இருக்கிற அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தையும் 12 நிமிடத்திலையும் 2650 கிலோமீட்டர் தொலைவில் கத்தாரில் இருக்கிற அமெரிக்காவுடைய விமானப்படை தளத்தை 13 நிமிடத்திலும் 5100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அமெரிக்காவுடைய
பியர் ஹார்பர் அப்படிங்கிற விமானப்படை தளத்தையுமே 25 நிமிடத்தில் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமா ஒரு ஏவுகணை மூலமா 6 டார்கெட்களை குறிவைத்து அழிக்க முடியும் அப்படிங்கிறது சுட்டிக்காட்டப்படுது. இதுதான் அமெரிக்காவுக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இருந்தாலும் தற்போது வரை இந்த ஒரஷ்னிக் ஏவுகணை மூலமா அமெரிக்காவை தாக்குவது பற்றி ரஷ்யா தரப்புல எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.